இவன் எதுக்கு நம்ம பின்னாடியே வரான்? நீ முன்னால போடி, நான் பின்னால வாரேன். செருப்பு பிஞ்சிரும். என்ன மேடம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன பாட்டு பாடுன? நீ முன்னால போனி, நான் பின்னால வாரேன்னு பாட்டு பாடினேன் அக்கா. ஆமா, நான் உனக்கு கேட்கட்டுமா? கேளு. அக்கா, உங்க பல்லுல 2 பக்கமும் என்னது அது பயமா இருக்கு. இத பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வேம்பயர் தானே? நீ பார்க்க வேம்பயர் மாதிரியா இருக்கு. அப்ப நீங்க வேம்பயர் இல்லையா? வேம்பயர் தான், ஆனா எனக்கு பவர் இல்ல. அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சரிக்கா, சரி பாய். இந்த விஷயத்த பார்த்து யார்கிட்டையும் சொல்லாத, நான் மறைஞ்சு போக போறேன். யாரா அந்த பொண்ணு? ரொம்ப அழகா இருக்கா. நம்ம தப்பானவன் நினைச்சுக்கிட்டா போல. இவளுக்கு நம்ம வயசாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணியே ஆகணும். நான் மட்டும் ஏன் வேம்பயரா பிறந்தேன்னு தெரியல. எனக்கு மட்டும் கஷ்டமா வந்து விழுக்குது. சரி, வீட்டுக்கு போவோம். இதுக்கு மேலேயே நம்ம இங்கேயே உட்காந்துருந்தா யாராவது நம்மளை பார்த்துருவாங்க. இங்க இந்த கை ரொம்ப வலிக்குதுங்க. என்னம்மா ஆச்சு? நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கால ஒருத்தவ, அவ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி டேஸ்ட் நல்லா இருக்குமே சொல்லி சமைக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். கண்ணை பிடுங்கலான்னு பார்த்தா பொசுக்குன்னு கையை உடச்சு விட்டுட்டா. பாரு, போலீஸ் கேஸ் ஆக போகுது. நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, நம்ம பொண்ணு இங்க. ஐயோ, நான் பொண்ணையே மறந்துட்டேன். நீலாம் ஒரு அம்மாவா? பொண்ணை கூட பத்திரமா பாத்துக்க தெரியல. நான் என்ன செய்வேன்? நீங்க அப்பா தானே, நீங்களும் வீட்ல இருந்து பொறுப்பா பார்க்க வேணாமா பிள்ளைய? இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே. நான் உழைச்சு டயர்டாகி கஷ்டப்பட்டு தூங்கிட்டேன். இந்த கை வலியோட உங்க கூட என்னால சண்டை போட முடியுமா? உங்க பொண்டாட்டிய நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. ஓவரா நடிக்காதடி. என் பெரிய பொண்ணு வேலை முடிச்சிட்டு வந்துட்டா பாருங்க. வாமா பெரிய பொண்ணு, உங்க அப்பா பண்றத பாரு. என்னமாச்சு? தங்கச்சி எங்க? அவளை விடுமா, உங்க அப்பா பண்றத நீனே கேளு. ஏன்பா என்னப்பா பண்ணீங்க? நீ போய் பக்கத்துல கேளுமா. அம்மாட்ட பேக கொடுமா. அம்மா, உங்க கைக்கு என்னாச்சு? உங்க அப்பா என் கையை உடைச்சிட்டாருமா. பாருடி, என் சின்ன மகன் வந்துட்டா. வாமா சின்ன பொண்ணே. என்னமாச்சு? ஏமா அழுகுறீங்க? என்ன, பெரிய மகன் கிட்ட போட்ட பிட்டைய நம்ம சின்ன மகன் கிட்ட போடுறா? என்னமோ சொன்னீங்களேப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கையை பாருமா, உங்க அப்பா என் கையை உடைச்சிட்டாருமா. கையை முறுக்குறது நீங்களாப்பா? எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீனா கத்துறது? எப்பயுமே சாந்தமா இருக்க வேம்பயர் நீ கத்தவே கூடாதே. காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறேன். எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும். வீட்டுக்கு வந்தவனே ஒரு சண்டை. போச்சு, இவ பாட்டுக்கு இப்படி கத்துறா. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதும். வேலைக்கு நான் போயிட்டு வரும்போது யாராவது சண்டை போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இவளை மாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான். இவளுக்கு பிடிச்ச சூப்பை சொல்லிட வேண்டியதான். ஏன் எல்லாரும் குறு குறுன்னு பாக்குறீங்க? அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க, போங்க. பாப்பா, உனக்காண்டி அம்மா சூப்பு செஞ்சிருக்காங்க, சாப்பிடு வந்து. என்னது சூப்பா? எப்பாடி, ஒரு வழியா உன சரி பண்ணியாச்சுப்பா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பிடிதான். சரி வாங்க சாப்பிட போவோம். நீ மட்டும் என்ன பாப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? வா சாப்பிடலாம். நீங்க போங்கப்பா, அந்த வந்துட்டேன். சரி, நான் கிளம்புறேன். பாப்பா, பக்கத்து வீட்டுக்காரி ரொம்ப ஒல்லியா இருந்தனால அம்மாவால 2 கிண்ணம் தான் சூப்பே வந்துச்சு பாப்பா. என்னை மன்னிச்சுக்கோ பாப்பா. பரவாயில்ல, விடுங்கம்மா. இது எப்பயும் நடக்கிறது தானே. அடுத்த தடவை யாராவது சூப்பு வைக்க போனீங்கன்னா உங்களை மாதிரி எல்லாம் பெருத்து போனவங்களா பார்த்து சூப்பு வைங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டுருவோம். பாப்பா, நம்ம 2 பேரும் இங்கே சாப்பிடுவோம். ஏங்க, நீங்க 2 பேரும் அங்கிட்டு சாப்பிடுங்க. என்னை கோவத்தை கிளப்பாதீங்க. இது எனக்கே பத்தாது, இதுல உங்களுக்கு வேற கொடுக்கணுமா? ஏன் கொடுத்தா குறைஞ்சா போயிருவ? திருப்பி சண்டை போடாதீங்க ப்ளீஸ். அந்த பொண்ணோட நினப்பாவே இருக்கே. அந்த பொண்ணோட நினப்பால என் வேலையை கூட என்னால் சரியாக முடிக்கவே முடியலை. நம்மளால் இதுக்கு மேலே சிங்கிளாக இருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு ஆள் வேணும். வேம்பேர் பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு அவட்ட போய் கடி வாங்கணும். அதுக்கு அவளை கோவப்படுத்தணும். தூக்கமாக வருது. போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் பார்த்துக்குவோம். சரி, அவன் நினப்பாவே இருக்கே. என்னதான் செய்யறது? தூங்கவே முடியலை. ஹை, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. இவ ஒருத்தி எப்போ பாரு கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு நடந்த சண்டை நிலப்பாவே இருக்குங்க. எதுக்குங்க என்னை இப்படி கட்டி பிடிக்கிறீங்க? பரவாயில்ல, விடுங்க. இன்னைக்கு நல்ல தூக்கம். இந்த கோவில் பில் தான் எழுப்பி விட்டுருச்சு. இது உங்கள் குட்டி பொம்மை சேனல்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ.